வந்து என்ன இருக்கோம்னாக்கா, ஓ அப்ப படிப்பு எதுவுமே அவசியம் இல்லை போல, நம்ம வந்து திறமை மேலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இப்பவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு மேபி நடிக்க வரலாம். ஓகே, பட் நீங்க படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சரி நீங்க படிக்கல, பட் நடிப்பை வச்சு நீங்க முன்னேறிட்டீங்க. உங்களோட பையன் என்ன பண்ணுவான், அதையே ஃபாலோ பண்ணுவான். படிப்பு வேணான்னு சொல்லிட்டு அவனும் நடிக்க ஆரம்பிப்பான். நடிச்சு 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 இட்ஸ் அன் டைப் ஆஃப் ஒரு பரம்பரை தொழில் மாதிரி ஆயிடும். ஓகே, பரம்பரை தொழிலை வச்சுதான் ஜாதியை கொண்டு வந்தானுங்க. ஜாதியை வச்சு மதத்தை கொண்டு வந்தாங்க. அதை வச்சு அடிமையாக்கி நம்மளை வந்து கிட்டத்தட்ட 400 500 வருஷம் ஆண்டானுங்க. ஓகே, படிப்பு இருந்தாதான், நம்மளுக்கு பேசிக்கான லாஜிக்கல் திங்கிங் இருந்தாதான் கேள்வி கேட்கறதுக்கான அறிவு இருக்கும். ஓகே, உங்களோட திறமையை வளர்த்துக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆனா பேசிக்கான கேள்வி கேட்கிற அளவுக்காவது அறிவு இருக்கட்டும். இதுக்காவது கை தட்டலாமே ப்ரோ. பத்தல, கேட்கல ப்ரோ, கேட்கல ப்ரோ. ஓகே, தேங்க்யூ, நன்றி. இதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகே, படிங்க, அதுக்காக உங்களோட திறமையும் நீங்க வளர்த்துக்காம விட்டுக்காதீங்க. படிப்பு வந்து அவசியம் தான், பட் மார்க்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்ஸை தவிர்த்துட்டு உங்களோட இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லாஜிக்கல் திங்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களை வந்து கேள்வி கேட்காம இருக்கணும்னாக்கா உங்களுக்கு அறிவு இருக்கணும். உங்களை வந்து தப்பா யாருமே கேள்வி கேட்க கூடாது. ஓகே, நீனா அவ்வளோ அறிவாளியா, உங்களுக்கு வந்து இது தெரியுமா அது தெரியுமானா ஒரு பேசிக்கான விஷயம் கூட உங்களுக்கு தெரியல, அந்த பட்சத்துல வந்து நீங்க வந்து பயங்கரமா அடி வாங்குவீங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பில்கேட்ஸ் எல்லாம் வந்து ஹைஸ்கூல் ட்ராப் அவுட் தானே, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்காவது அறிவு இருக்கு. அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸ்டில் ஹி இஸ் எ ஜீனியஸ். அவங்களுக்கு வந்து எப்படி என்ன பண்ணணுன்ற அறிவு கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த அறிவு எல்லாருக்குமே இருக்குமான்றது டவுட்டு தான். ஓகே, சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ்னால புரிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இருக்கும். ஒரு வாட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சாவா கூட இருக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். டாடா, பை பை, see you later.